ஆங்கர் தமிழ் பெங்களூர்ல இருந்தாலும் அழகான தமிழ் பேசக்கூடிய இயக்குனர் ஹீரோவா இந்த படம் மூலமா அறிமுகமாக ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு குரூப் போட்டோவும் நம்ம ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்கலாம். அந்த டைமில் எடுங்க. ஆடியோ இப்போது வெளியிட உள்ளது. சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த படத்தோட டீம் வாங்கிப்பாங்க. வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும். தேங்க்யூ சோ மச். அடுத்தடுத்த விழாக்கள்ல நம்ம சந்திக்கலாம். பின்னாடி வீடியோ ஓகேண்ணா. சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். தருண் சார், அப்படியே நந்தகோபால் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி நம்ம பண்ணும் போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடுவோம். இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும். நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி 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 நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, ₹1 ₹2 தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். என்னடா ₹1 ₹2 இல்லைன்ட்டு ₹1 ₹2 இல்லை தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if you are rational. If you think rational, if you are நம்ம பகுத்தறிவோடு பயணிச்சா நம்மளால என்றைக்குமே எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருக்குது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die because my ideas are rational. I'm rational ideas. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die? When if you kill, I might die. My body will die, but my ideas will never die. இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது கதிகருங்கிற டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டைக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டைக்கத்தி குத்தினா அட்டைக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடலப்பா. அதே அட்டைக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டைக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் எல்லாம் எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, இல்லை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மாதிரியில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்க இதெல்லாம் நிறைய பேசாதப்பா. நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க? வருவாங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத் ஆகிடல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம். ப்ரெஸ் நம்மளுக்கு எதாவது ஒன்று பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் அசைற மாதிரி இல்லை. சார் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கம் நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாருல்ல, நம்மளுக்கான விஷயத்த அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ
அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பைபிள் வேணாம் சார் நம்மளை எதுவும் பண்ண பார்த்துருப்பேன், சீன்ஸ் பார்த்துருப்பேன், சாங் பார்த்துருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஆனால் தருண் என்கிட்ட இது வரைக்கும் என்ன டைட்டில் கூட சொல்லலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திங்கட்கிழமை காலையில் வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார். நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் அனுப்புகிறார். வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள் சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா அவர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 220 230 படம் வருது. அதில் வந்து ஹிட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் இல்லை ஒரு 14 படம். இதுதான் சினிமானுடைய நிலைமை இன்னைக்கு. இதில் வந்து ஒரு 10 படம் வந்து ஹீரோஸ் படம் அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 படம் இல்லை 3 படம் இந்த மாதிரி புது படங்கள் வந்து வெற்றி அடைகிறது தான் சினிமாவினுடைய சரித்திரமாக இருந்துகிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களாக. இந்த நிலைமைகள் மாறணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் பேசுகிறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசுகிறோம். பட்டு எதுவுமே சினிமாவில் நடக்கிற மாதிரி தெரியல. இதுதான் இன்றைக்குடைய சூழ்நிலை. ஆனால் தருண் இருக்கிறதுனால, நண்பர் தருண் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல முறையில் படத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையிலையும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய வெற்றி. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போகுது, அந்த பாட்டு எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட கவிதா இன்னைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு ஒரே இயக்குனருக்கு நிறைய எழுதுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மைத்திரி ஆக்சுவலி இந்த மேடையை வந்து எனக்கு வந்து குட்டி ரேவதி என்னுடைய அருமை தோழர், மிக முக்கியமான கவிஞர், என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர். அவங்க தான் முதல்ல கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை சொன்னாங்க. அப்புறமா பரத் ஃபோனில் பேசினார். இந்த மைத்திரி படம் வந்து நிறைய அது சம்மந்தமாக ஃபோனில் பேசியிருக்கிறோம். போன வாரம் கூட அதோட ஸ்க்ரீனிங் கூப்பிட்டாங்க. நான் அங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்காக காயல்பட்டினமில் இருந்ததுனால வர முடியல, மன்னிக்கணும். ஆக்சுவலி மைத்திரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்குது. அவங்களுடைய மெர்சிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா அது இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார். புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து வந்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே வந்து தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறதான் 2010. அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை வந்து தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து அப்போது ஃபேஸ்புக்கில் வந்து அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சினிமாவில் குட் சினிமா, பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலில் கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா, கடைசி வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு வந்து. அப்புறம் 2012 வந்து அட்டகத்தி வருது, 2018 பரியேறு பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது. வந்து ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து
நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்களிலுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காருன்னா அதோட ரியல் ஹீரோவை பார்க்குறது வந்து தருண்குமார் பஃப்னா சார் தான் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன். வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலைன்னா பாருங்கிற மாதிரி குடும்பப்பிடி சண்டை போட்டு தான் உங்கள்கிட்ட உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோட அவள் பெயர் தமிழரசியையும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, இன்னொரு 1 வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போதாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதோட அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து தள்ளினோம்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அவரோட விவேகானந்த் சார், அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வேந்தா பிக்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேனரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டேரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டேரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டேரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அது தாண்டி அவர் நிறையா புக்ஸ் படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவென்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக
இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போஸாக பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உங்கள் ரவி ஏழுமலை. இந்த நேரத்தில் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இத்தனை வருஷமாக என்னை செதுக்கிய அத்துணை இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைத்ரி ஆடியோ லான்ச்சில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்க என்னுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொன்ன இயக்குனர் கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் தருண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, இந்த மைத்ரின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு. அதுக்கு எங்களுடைய டைட்டிலில் போயிட்டு நீங்கள் அந்த மைத்தின்ற பேரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். அதுவே இதை ஸ்பெஷலாக நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த டீமில் நான் போய் பார்க்கும்போது ஏதோ புதுசாக தான் நான் போனேன், பட் ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஆகிட்டோம். அங்கே இந்த கவிதையுடைய லைன் இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை யார் எழுதினான்னா 1941 தேசிய கவி விநாயக பிள்ளை அவர் எழுதின ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எப்படின்னா மங்கையர்ல பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த கவிதை உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும். நான் இந்த படத்தை எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்றே சொல்லிடுறேன், எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசையாக, நான் ஸ்க்ரீனில் பேசுனதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு நான் அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி, பொம்முக்குட்டி, மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி நான் பரத் வெட்டிக்கிளின்னு அப்படின்னா நான் செல்லமாக நான் கூடுவேன். வயசில் சின்னவனால என் தம்பி அப்படிங்கிற முடி தான் நான் அவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த டீசரில் பார்த்த அந்த ஒரு டைலாக் நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். டேய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. டேய், நீ வாடகைக்கு ஒரு காரணம் இருக்கடா, அதுக்காக நன்றி. ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ட்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து
try to speak some words about the movie. So actually I'm so happy. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 இந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் தி ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட he came and showed to me, and first time when I saw that movie I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டிரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோல் லிரிசிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் இந்த மீனிங். அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ அந்த படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக நம்ம ஐ ட்ரை டு கம்யூனிகேட் through background score and the songs. So I'm so grateful and thankful to the entire team and also the not late Varun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Thank you. எல்லாமே டாமினேட்டிங் கேரக்டராக பண்ணியிருந்தேன், அதுதான் ரியாலிட்டி. இதில் ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் சார் ஃபார் supporting the entire team, and my best wishes to the entire team of Maitri, because சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க முடியாது. So God bless you all. Have a nice day. Thank you. எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வாய்ப்பு கொடுத்து இனி எங்கே கொண்டு வந்து நிற்க வச்ச என் நண்பர் இயக்குனர் பரத்துக்கு ரொம்ப நன்றி. முதல் மேடை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. இதுக்கு மேலே வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு நன்றி. On behalf of Maitri and especially the media people, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னைக்கு ஒரு co-producer-ஆக வந்து இங்கே லேண்ட் ஆகுன்னு. I've been to Chennai earlier. I was working in Times of India. I know how important media is. I heartfully request all the media people to please support this movie. And I didn't expect that I'll be giving a speech also. I'm sorry for that, to not be prepared. But honestly, நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, பரத்தை என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அசோக் என்னட்டு. நானும் என் மகளும் ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அசோக் பேசிட்டு இருந்தாப்புல, ஆனால் பரத் தெரியுமான்னுட்டுன்னு. பரத் வந்துட்டு ராகேஷ் என் டீமில் விளையாடுவோம், மீன்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே டீமில் விளையாடுவோம். ஸோ இன் தட் கேஸ் அப்போது சொன்னாப்புல எனக்கு பரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் ஆகிட்டு. சரி பரத்ன்னு நான் தெரிஞ்சதும் தானே, ராகேஷோட தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசும்போது இப்படி சொன்னாப்புல ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்னுட்டுனா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நத்திங் டு மீ. ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் அதை பார்க்கும்போது ஐ ட்ரை டு சப்போர்ட் ஆர் புல் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் டு சப்போர்ட் த மூவி. அது இட் டின் ஷேப் அப் வெல். நான் ஏன் அதில் பிச்சன் ஆகணும்னா, அந்த மூவி பார்க்கும்போது கூட எனக்கு இட் வாஸ் அ வெரி ரா மூவி. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப ரா மூவியாக இருந்துச்சு. அந்த மூவி எல்லாம் பார்த்து முடிச்சப்போ எனக்கு இந்த மேக்கிங் ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ தட் ரியலி டச் மீ. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காப்லன்னு எடுத்துக்க. That one reason and that one song really touched me is நான் அப்பே சொன்ன பரத், that one song will be really touching me. These are the 2 important reasons. And of course Bharat is a good guy. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவங்க அண்ணன் ராகேஷ் கூட ரொம்ப நல்ல பையன். They have taken a lot of effort from their family, friend circle, lot of friends of course. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணியிருக்காங்க. I wish this movie goes out very well and I take this forward. Thank you all. ஆக்சுவலாக நான் இங்கே 2 விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். ஒன்று, இந்த படம் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது, என்னோட அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்பட்றேன்.
படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நானும் பரத் சாரும் வந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்டுடியோ போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி கதை இருக்கு மாமா, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லுடா பார்ப்போம் அப்படின்ட்டு கதையை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கும். அப்போவே எனக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கேயோ நடந்திருக்கே, நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கே அப்படின்ட்டு. படம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நானும் வெட்டிக்கிளி ஆகிட்டனும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்படியே தங்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை மாமா அப்படின்னா, சரிடா நம்மளே புஷ் பண்ணுவோம், இதை நானே கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் நவரவே முடியல. அன்னைக்கு வந்து நானும் உங்கள் குடும்பத்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் பாஃப்னா சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த நிலைமை இந்த இடத்துல வந்து நான் எனக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணவங்கள நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, நான் இந்த நிலைமைக்கு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பா பேர் கண்ணியப்பன், அம்மா பேர் பவளமல்லிகை. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு முகத்தை மட்டும் நான் பார்த்து வளர்ந்தேன்னா அதை காணும். சாரி, நான் கேட்கார். அவர் இணைக்க கூட ரொம்ப நல்ல மனுஷன். நான் எப்போ பண்ணாலும் கேட்பாரு, புதுரா படம் அப்படின்ட்டு. அந்த மனுஷன் மிஸ் பண்ணுறேன். எங்கேயாவது இங்கேருந்து பார்ப்பாரு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட மாஸ்டர் வேலை அங்கிள். அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனசு நிச்சயம் அதை தோடும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பயங்கரமாக பேசுகிறாரே, தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இனம் புரிந்த இரத்த உறவு அப்படின்னு சொல்லலாம். இனம் புரியாத ஒரு பலம், நட்பு, பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. இந்த மாதிரி மைத்ரின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணு, காலேஜில் நீ என்ன பண்ணியோ அது இங்கே வந்து பண்ணுன்ட்டார். சரி, ஓகே, தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸ்லோவாக நடிகர்லேருந்து அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றினார். மாற்றிட்டு எல்லோரும் அந்த ஷிப்பில் உட்கார வச்சார். அந்த ஷிப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஃபேமஸான காமெடி டைலாக் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சொல்லுவாங்க, கப்பல் கடலில் போயின்னே இருக்கும், நடுவில் நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணும்னாரு. அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் தள்ள விட்டார். நாங்கள் கரையை தேட அது வாபஸ் அப்படியே வந்துன்னே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு முகத்தோட எங்கள் ப்ரொடியூசர் பாஃப்னா சாரை நாங்கள் மீட் பண்ணோம், தருண்குமார் பாஃப்னா சாரை. சார், கோடான கோடி நன்றிகள். இந்த படம் இங்கே வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் தியேட்டர்ஸ்னால் இட் இஸ் ரியலி வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா, அதுக்காக வாழணும். அந்த டைமில் நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யுவர் பிரெயின் இஸ் ப்ரிசைஸ், யூஸ் இட் வைஸ்லி. அதோடைய அவுட்புட்டை சூன் நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க. யூ வில் என்ஜாய் த மூவி அண்ட் டெஃபினெட்லி இட் வில் கிவ் அஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் சக்ஸஸ். ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு குரூப் ஃபோட்டோவும் நம்ம ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ட்ரைலர் எடுங்க. ஆடியோ இப்போது வெளியிட உள்ளது. சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த படத்தோட டீம் வாங்கிப்பாங்க. எல்லாரும் வாங்க, அது இங்க உட்காருங்க அப்படியே.
புரியல. வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த விழாக்கள்ல நம்ம சந்திக்கலாம். முன்னாடி கிளம்ப போறியா? பின்னாடி வந்துருங்களா? வீடியோ ஓகேண்ணா? சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். தருண் சார், அப்படியே நந்தகோபால் சார். பரத் பல ரொம்ப வருஷம் பரிச்சயம் இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குஷி இருக்குது எனக்கு. என்னன்னா பரத் வந்தால் நான் பார்த்த அப்போலேருந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா என்கிட்ட வந்தார். அவங்களுக்கு கன்னட நான் நல்ல பேர் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு நான் சொல்ல என்ன நான் ஃபிலிம் ஃபீல்டு வந்தால் நல்லா பேர் பண்ணலாம்னு சொல்ல. அப்புறமா அவங்க வந்து கிளாஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வித் டான்ஸ் எல்லாம் தெரியுமா எனக்கு. பரத் வாழ்த்துக்கள், நன்றி. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு we have started from there. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி, விஜய் சரி, எல்லாருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச்சு எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் வந்து பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. நானும் பரத் அவர் வந்து நண்பர்கள். ஸோ காலேஜில் வி ஹேட் met him. அந்த இன்சிடெண்ட்டே ஒரு மாதிரி குண்டகாமண்ணுக்கான இன்சிடெண்ட் தான். எப்படின்னா ஒரு நோக்கியா 1100 செல்ஃபோன் வச்சுருந்தேன், ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருந்தேன். அது காணாமல் போச்சு. 3 months தான் ஜாயின் ஆகி அது காணாமல் போச்சு. அது எங்கே தேடணும் போதோ சார்தாப்பா வந்து என்கொயரி பண்ணார். என்ன ஒரு நோக்கியா 1100 மேக்குக்கு என்னை ஒரு பேக்காக நினச்சி 1.5 hour என்கொயரி பண்ணார். அந்த என்கொயரி பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் அவருடைய பெரிய வயசு, என்னோட 2 மாதம் சின்னவர் தான் அவர். ஏன்னா 7th டபுள் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி போய் என்னை கல்ச்சுரலில் உள்ளே கொண்டு வந்து, அவருக்கு எவ்வளோ குருநாதர்கள் இருக்கலாம்,